ஹலோ ஜிஎஃப்எம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம வித்யுத்தோட ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே. ஆக்சுவலாக 3rd இயர் ஸ்போர்ட்ஸ் டே. இது நான் சொல்கிறேன், அப்புறமேட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வித்யுத்தோட ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ 3rd இயர் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ இதுக்கப்புறம் வித்யுத் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து போக போகிறான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் இயர் இப்போ இவன் படிக்கிற கிட்ஸ் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. அதுக்கு இவனுக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டீஸை தான் இப்போ ரிஹர்சல் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வித்யுத் ரெடியாக உட்காந்துருக்கான். ஸோ இந்த ரிஹர்சல் முடிச்சுட்டு அப்படியே அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்காக ஒரு டர்ஃப் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த டர்ஃபுக்கு வந்து போக போகிறோம். அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இவன் ஸ்கூலில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டே வந்து வீடியோ எடுத்திருப்போம். இன்றைக்கி நம்ம திருப்பியும் வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு தான் போக போகிறோம் இந்த வருஷத்துக்கு 2025. அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து ஸ்கூலில் சேர போகிறான். உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து நம்ம மணப்பாக்கம் போரூர் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் பெஸ்ட்டு ஸ்கூல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சிபிஎஸ்சி ஸ்கூலில். ஸோ அவனை தான் அங்கே தான் சேர்க்கலான்னு ஒரு பிளானு. ஸோ எந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்றதையும் சொல்லுங்கள். சிபிஎஸ்சின்னு இல்லை, எந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம அந்த ஸ்கூலில் வந்து இவனை ஜாயின் பண்ணிடலாம். இது ரெடியா? சரி, இந்த சைடு வா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே தானே? இன்றைக்கி உன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே தானே? சரி, என்னென்ன வந்து பர்ஃபார்மன்ஸ் நீ பண்ண போகிற, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிற ஞாபகம் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். Hello everyone, we are super excited to show our சொல்லு. என்னமோ ஒருமே ஸ்போர்ட்ஸ்னு ஒருமே sports skills today. ஓகே, அப்புறம் get ready சூப்பர். அப்புறம் for nature practice. அப்பா செம, ஒரு கிளாப் கொடுங்க. சரி, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி evening games. evening games சொல்லு. சரி, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லு. activity அவ்வளோதானா? மார்ச் பாஸு, ஸ்டாண்டர்டிஸ், அப்புறம் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன். ஓகே, வேற டான்ஸு? நம்ம டான்ஸ் கிளாஸ் சொன்னாங்களே, என்ன டான்ஸு? எங்கே பின்னாடி கொஞ்சம் போய் டான்ஸ் பண்ணு. பின்னாடி கொஞ்சம் போ. ஓகே, இப்போ பண்ணு. இது என்ன டான்ஸு? ஜூம்பா. ஜூம்பா. வேற ஸ்டெப்பு? டக்கு டக்குன்னு பண்ணு, லேட் ஆகுதுல. ஜூம்பா நிறைய ஸ்டெப்பு போட்டேடா. கமான் வா. ஓகே, சூப்பர். வித்யுத் வந்து கலக்க போகிறான். என்ன வித்யுத்? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. தேங்க்யூ. உன்னை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வித்யுத் போகிறான் இல்லையா? நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, சாரி, இந்த மார்ச் இல்லைனா ஏப்ரலே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுவான். ஓகேவா? ரெடி தானே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கு? என்ன எந்த ஸ்கூல்னு தெரியல, நிறையா ஸ்கூலில் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கும் எதுவும் பெஸ்ட்டு ஸ்கூல்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த ஸ்கூல்லையும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சிடலாங்க. ஓகேவா? இரு நானே பார்த்துக்கிறேன். நானே பார்த்துக்கிறேன்டா. சரி ஜெய்ஃபம் மிஸ், இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இவனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வந்து நடக்கிற இடத்துக்கு கொண்டு போக போகிறோம். வித்யுத் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடி தானே? வாங்க வித்யுத் ஸ்போர்ட்ஸ் டே பார்க்கலாம். எஸ். Look at the way they stride forward with confidence and strength. And now the toss moves into the hands of Vidyut, representing respect. Respect for the game, for our opponents and for ourselves. Line la poda. Inga paarenga.
வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். அதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்நேரம். ஸோ இவனுக்கு வந்து ஒரு மெடல் தந்திருக்காங்க. காமி இந்த மெடலை. ஸோ இந்த மெடலு ப்ளஸ் வந்து அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிஃப்ட்டும் தந்திருக்காங்க. ரைட்டா? இவன் வந்து அங்கேயே ஓப்பன் பண்ண சொல்லிட்டு பாதி கிழிச்சிட்டான். டேய் இருடா, வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த ஓப்பன் பண்ணி காமி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது அன்பாக்ஸ் பண்ணுறான். இது அவன் மூஞ்சி மட்டும் பாருங்களேன், எவ்வளோ ஆசையோட பண்ணுவான். என்னடா அது? என்னது இது? இந்தியாவோட ஒரு மேப். கரெக்டாக சொல்லிட்டேன். இந்தியாவோட மேப். சூப்பர்ரா. இங்க டேய் இருடா, குத்திர போகுதுடா. பின்னெல்லாம் இருக்கும். இரு நான் டேடி எடுத்துறேன் பாரு. இங்கே பின்னெலாம் இருக்கா, குத்திரும் ஆக்சுவலாக. இரு தள்ள இருடா, குத்திரும்டா. வெயிட் பண்ணுறான். இரு எல்லாமே எடுத்து போகணும். நான் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன். நான் தான் இரு ஆக்சுவலாக இது இந்தியா மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளாம் வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி. இருந்தால் காமிக்கலாம்டா. ஸோ அசம்பிள் பண்ணுற மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு விளையாட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு லெசனாகவும் இருக்கும். இது கேமல் போனால் இது போகலாம். எது போகலாம்? சரி தள்ளிக்கோ. இங்கே வந்து காமி எது போகலாம்? இது போகலாம், இது போகலாம், இது போகலாம், இது போகலாம். எது போகலாம்? எங்கடா போகலாம்? இது கேமல் பார்க்க போகலாம். இது போகலாம், இது போகலாம். இதில் உனக்கு என்னென்ன தெரியும் சொல்லு. இது தெரியும். இது தெரியுமா? அது என்ன பேர்? எல்மோஸ். எல்மோஸா? எல்மோஸ்னா இது தாஜ்மஹால்ரா. இது உத்தரப்பிரதேஷ், லக்னோ. இது கோயில்ரா, கர்நாடகா. எங்கடா? தமிழ்நாடு பரதநாட்டியம். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஒரு ஸ்டேட் நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. காமி இரு, வியூவர்ஸ் காமிக்கலாம். இருடான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் தனித்தனியாக வந்துடும்டா. கலர் பார்க்க. இது கலர் பார்க்கலாம். இந்த கிஃப்ட்டு தான் அவனுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. இதுக்கு இதை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறான். அவ்வளோதான் ஜேஎஃப்எம்எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை ஜேஎஃப்எம்எஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை சொல்லு. பை. ஓகே, இங்கே பார்த்து சொல்லு. பை.